ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோட எக்ஸாம் நடந்திருக்கு 2021. இது வந்து 2021லேருந்து 25 வரைக்கும் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் 3வது கொஸ்டின் அன்றைக்கி பார்க்குறோம். இது கண்டிப்பாக வர்ற குரூப் 2 2Aக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லா இதில் வந்து இதுவும் எலிஜிபிள் பேப்பருங்கிறதுனால வெறும் 12 கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் இன்றைக்கி 1 ஹவர்லாம் ஆகாது. குடும்பன பட்சம் சீக்கிரமே முடிச்சிடலாம். இந்த சம்மை திரும்ப திரும்ப பாருங்கள். ஒருவேளை இந்த சம்மே நம்ம வர்ற குரூப் 2 2Aல வந்து ரிப்பீட் ஆனாலும் ஆகலாம். வாங்க சம்மை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ரீசனிங் வந்து கொடுத்துருக்காங்க. பகடைகளில் இருந்து கணக்கு கொடுத்துருக்காங்க. 3 பகடைகள் வந்து கொடுத்துருந்துருக்காங்க. இந்த என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ரெண்டாவது புள்ளிக்கு ஆப்போசிட்டில் எந்த நம்பர் வரும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. இதில் 3 பகடைகள் வந்து இருக்குது. இதில் இந்த 3 பகடையில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, காமனாக எந்த பகடையிலலாம் நம்பர் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பகடையில் 2, ஃபஸ்ட்டு 2ஐ மட்டும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இதில் 6ஆம் நம்பர் வந்து வந்திருக்கு. ரெண்டாவது பகடையிலையும் 6ங்கிறது இருக்குது. அப்போது 2 பகடையிலையும் காமனாக இருக்கக்கூடியது வந்து என்னது 6. இப்படி இருக்கும்போது நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணுவோம்னா, காமனாக இருக்க நம்பர்லேருந்து கிளாக் வைஸாக நம்ம வந்து நம்பரை வந்து போடுவோம். இப்போ பாருங்களேன், 6 வந்து இருக்கா, இதுலேருந்து கீழே நம்ம போட்டு வரணும் கிளாக் வைஸில். இப்போ 6ல் கிளாக் வைஸ் போனால் 2, அடுத்து 2லேருந்து கிளாக் வைஸ் போனோம்னா 4, அதை 1/1 கீழே போடுதோம். அதே மாதிரி இப்போ 2வது டயக்ராமில் 6 இருக்கா, 6லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த 6ஐ கிளாக் வைஸாக போகணும். இதுலேயும் 6 கிளாக் வைஸாக போனால் 5, அதுலேருந்து கிளாக் வைஸ் போனால் 1. எப்போவுமே காமனாக இருக்க நம்பர்லேருந்து தான் கிளாக் வைஸ் போகணும், மறந்துடாதீங்க. அதுலேருந்து போனோன்னா 1. இப்போ 6க்கு நேராக 6 இருக்கிறதா அர்த்தம், 2க்கு நேராக 5 இருக்கிறதா அர்த்தம், 4க்கு ஆப்போசிட்டாக 1 இருக்கிறதா அர்த்தம். இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, 2வது புள்ளிக்கு எதிராக தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் 2, 2க்கு ஆப்போசிட்டு 5 அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் பி. ஓகேவா? இதே மாதிரி இந்த 2 டயக்ராம் மட்டும் இல்லை, அடுத்த 2 டயக்ராமையும் பார்க்கணும். 1, 2 இந்த 2 டயக்ராம், 3வது டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னாலுமே இங்கே வந்து 4 காமனாக இருக்குது. ஃபஸ்ட்டு டயக்ராம்லேயும் 4 இருக்குது, 3வது டயக்ராம்லேயும் 4 இருக்குது. இதுலேயும் நம்ம இதே மாதிரி சால்வ் பண்ணோம்னா ஆன்சர் தான் செய்யும். அதே மாதிரி 4, அதில் கிளாக் வைஸ் போகும்போது என்னாகும், அடுத்து 3. இப்போது ஃபஸ்ட்டு டயக்ராமில் பாருங்கள், அதே மாதிரி 4, இங்கேயும் கிளாக் வைஸ். அப்போ 4, அடுத்து 6, அடுத்து கிளாக் வைஸ் போனோம்னா 2. இங்கே 4லேருந்து கிளாக் வைஸ் போனோம்னா ஃபஸ்ட்டு 4 எழுதிக்கணும், ரெண்டாவது வந்து 3, அதுலேருந்து கிளாக் வைஸ் போகும்போது 5. அப்போ இதுலேயும் 2க்கு ஆப்போசிட் 5ங்கிறது வந்துருச்சா. ஸோ நமக்கு தகுந்தாப்பில் எதுனாலும் கம்பேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட அசலானது 6 ஆண்டுகளில் 8800 ஆகவும் 4 ஆண்டில் 7920 ஆகவும் மாறுதுன்னு சொல்லிட்டாங்க. பி நமக்கு என்னென்னு கொடுக்கல. 6 ஆண்டில் 8880 ஆகவும் 4 ஆண்டில் 7920 ஆகவும் மாறுது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அப்போது பி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இன்னொன்று என்னென்னா, மாறுதல் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம என்ன நினச்சோம், டோட்டல் அப்படிங்கிறத முந்தின சம்லேயே பார்த்துருப்போம். அப்போது 8880 அப்படிங்கிறதுல என்னது இருக்குது, 7920. இந்த ரெண்டுலேயுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் ப்ராஃபிட்டும் சேர்ந்தான் இருக்குது. ஓகேவா? இப்போது நம்ம இதில் இந்த சம்மை எப்படி கொண்டு போனால், முதல்ல வந்து இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதனால் எஸ்ஐ அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, 6 ஆண்டுகளில் 8880, 4 ஆண்டுகளில் 7920. ஓகேவா? அப்போது இந்த ரெண்டுக்கும் காமனாக என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ 2 வருஷம், 6லேருந்து 4 கழிச்சோம்னா எவ்வளோ வருது, 2 வருது. அப்போ 8880 இருந்து 7920 கழிச்சோம்னா என்ன வரும், மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிங்கன்னா 0, 6, 8லேருந்து 18, 9, அப்போ 980. இது வந்து என்னென்னா, இப்போது நம்ம வந்து 2 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ தான் என்னது, 920. அப்போ 2 வருஷத்துக்கு 960 அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா,
இது பாக்ஸ் மெத்தடில் போட்டுக்கலாம் அப்படி தானே. 960 இன்ட்ரெஸ்ட்டு 2 வருஷத்துக்கு 960 அப்படின்னா 4 வருஷத்துக்கு எவ்வளவுன்னு நான் பார்க்குறேன். இப்போ 4 வருஷத்துக்கு அப்படிங்கும்போது 1 2 2 4 அப்போ 2 மல்டிபிள் பண்ணிக்கலாமா. 0 12க்கு 2 மிச்சம் 1 18 19 1920 ரூபா அப்படிங்கிறது வந்து என்னென்னா 4 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டு. ஓகேவா. நமக்கு வந்து அவன் அமௌண்ட்டில் வந்து கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ அமௌண்ட்டில் இருந்து நான் இன்ட்ரெஸ்ட்டை கழிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன கிடச்சிரும், ப்ராஃபிட் வந்து கிடச்சிருமா. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு. ஒரு அமௌண்ட்டில் இருந்து நான் இன்ட்ரெஸ்ட்டை கழிக்கும்போது ப்ராஃபிட் கிடச்சிரும். இன்ட்ரெஸ்ட்டையும் ப்ராஃபிட்டையும் கூட்டும்போது அமௌண்ட்டு கிடச்சிரும். இப்போ 7920 எதுக்கு 7920 இருக்குன்னா 4 வருஷத்துக்கு தான் நம்ம பார்த்துருக்கோம். 4 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் தானே இருக்குது, அதனால தான். ஸோ அதை மைனஸ் பண்ணி போட்டோன்னா ப்ராஃபிட் வந்து கிடச்சிரும். ஓகேவா. இதில் எதுவும் டவுட் இருக்கா. இது வந்து இன்ட்ரெஸ்ட்டு வேறு இதுதான் ப்ராஃபிட்னு நினச்சிடாதீங்க. இது வந்து 2 வருஷத்துக்கு பார்த்துருக்கோம். இதே மாதிரி 6 வருஷத்துக்கு பார்த்தாலும் ஓகே தான். இப்போ 6 வருஷத்துக்குன்னா 4க்கு பதிலாக 6 போட போகிறோம். அப்படி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா 8880 இருந்து நம்ம அந்த வட்டி துட்டை கழிக்கணும். ஓகேவா. இப்போ 7000 எடுத்ததுனால தான் நமக்கு 6000 வந்திருக்கு, அதுவும் 4 வருஷங்கிறதுனால. ஸோ கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டாம். 6 வருஷம் அப்படின்னாலும் நம்ம பார்த்துடலாம். இப்போ பாருங்களேன், 2 வருஷத்துக்கு 920னா 6 வருஷத்துக்கு எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது இதே மாதிரி தான் ஆன்சர் வரும். இதை சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிட்டு வருதா வரலையாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 1/2 1/3 2/3 3/4 4/5 ஹெச்சிஎஃப் வந்து கேட்டிருக்காங்க. இப்போது ஹெச்சிஎஃப்க்கான ஃபார்முலா வந்து என்னது, ஹெச்சிஎஃப் பை எல்சிஎம். அதாவது மேலே இருக்கிறதுக்கு ஹெச்சிஎஃப் எடுக்கணும், கீழே இருக்கிறதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். மேலே உள்ளதெல்லாம் என்னெல்லாம் இருக்குது, 1 ஹெச்சிஎஃப் வந்து மேலே உள்ளதுக்கு 1, 1 2, 3, 4 இருக்குது. இப்போது இதில் காமன் வகுத்தி அப்படின்னு பார்த்தோம்னா எதுவுமே இல்லை. இப்போது 1 வந்துன்னா 2 போகாது, 3 வந்துன்னா 2 வராது. அப்போது ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லலாம். காமன் வகுத்தி இல்லை அப்படின்னா காமன் ஃபேக்டரு இல்லை காமன் வகுத்தின்னு சொல்லுவோம்ல, அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து என்ன சொல்லலாம், 1 அப்படிங்கிற சொல்லலாம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஹெச்சிஎஃப் அப்படின்னு சொன்னாக்கில் ஏதாவது காமன் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், 1 அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இதை மறந்துடக்கூடாது. அதே மாதிரி அடுத்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போ 2 3 3 4, 5 இதுக்கு எல்சிஎம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு 2ஆல் 2 1 2 3 3 2 4 5. அடுத்து 3ஆல் 1 1 1 2 5. இப்போ இதுக்கப்புறம் எப்படியோ 2வது படம் போடணும், 5 போடணும். அப்போ ஸ்ட்ரைட்டாக பெருக்கிடலாம். 2 10 13 30 32 6 60. அப்போ 1 எல்சிஎம் வந்து எவ்வளவு, 60. ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு 1/60. ஓகேவா. இதுதான் எவ்வளவு ஆன்சர். இதில் எதாவது டவுட் இருக்கா. டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். கமான்னு சொல்லிட்டு 1 -1/2 அப்படின்னு சொல்லிட்டு 100 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை என்ன சிமுலேஷன் பண்ணலாம் அப்படின்னா சைடில் கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். 2 - 1/2 3 - 1/3 4 - 1/4 இப்படி எது வரை போகும், 100 - 1/100 வரை போகுமா. ஓகேவா. இதில் இன்னும் புரியாமல் இருக்கா. ஒன்றும் இல்லை, அப்படி எல்சிஎம் எடுக்கிறதுக்கு பதிலாக அப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணி அதை கழிக்கும், அவ்வளோதான். அப்போது 2 - 1 கழிச்சா எவ்வளவு, 1/2 இன்ட்டு 3 - 1 2/3 4 - 1 3/4 இன்ட்டு 99/100 வருமா. ஓகேவா. அடுத்து பாருங்கள். இப்போ 1/2 இல்லை மல்டிபிள் இருக்கிறதுனால இடையில மல்டிபிள், கமாண்டில் மல்டிபிள். இப்போ 1/2 இன்ட்டு 2. இப்போ கீழே இருக்க 2 மேலே இருக்க 2 கேன்சல் பண்ணிடலாமா. 3க்கு 3 கேன்சல் பண்ணலாம். இங்கே 4 இருக்குது. இங்கே எப்படி 2 அடுத்து வர்றது 2ஆக இருக்கோ, 2ல் முடியுது, 2ல் ஸ்டார்ட் ஆகுது.
இதே மாதிரி தான் என்னாகும், 3ல் முடியுது, 3ல் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது 4ல் முடிஞ்சு இங்கே என்ன ஸ்டார்ட் ஆகும், 4ல் ஸ்டார்ட் ஆகும். அப்போ அந்த ரெண்டும் கேன்சல் ஆகும். இப்படி போகும்போது 99ல் வந்து ஸ்டார்ட் ஆகுறதுனா அதுக்கு முன்னால் 99 இருக்கும். அப்போ கேன்சல் பண்ணிடுவாங்க. அப்போ மிச்சம் என்னெல்லாம் இருக்கும், 1ம் 100ம் இருக்கும். அப்போ இதோட மதிப்பு வந்து என்ன, 1/100. ஓகேவா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மு சிம்பிளிஃபிகேஷனில். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 8, 27, 64, 100, 125, 214 கொடுத்துருக்காங்க. இதை வந்து என்ன பொருந்தாது என்னன்னு கேட்குறாங்க. இப்போது இதில் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போது நமக்கு என்ன தெரியும், 2 கியூப் தான் 8ங்க தெரியும். அடுத்து 3 கியூப் தான் 27ங்கிறது தெரியும். இது வந்து ஈஸியாக இருக்கிறதுனால அப்படி போட்டுறேன். 4 கியூபு அப்போ 100க்கு வந்து வருமா, வராது. 5 கியூப் வந்து என்ன வரும், 125, 5 25, 125, 6 கியூப் வரும். அப்போ இதில் பொருந்தாதுங்கிறது இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிடுது, அப்படி தானே. அப்போது 100ங்கிறது பொருந்தாது. அப்போ ஆன்சர் வந்து என்னது, 100. ஓகேவா? இதுக்கு நம்ம புதுசாக பார்க்கணும்னா ஸ்கொயர் தெரிஞ்சாலே போதும், ஸ்கொயர் கியூப். நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நான் டைரெக்டாக என்ன பேருந்துன்னா ஃபார்முலா பாருங்கள். இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா, a + b the whole square, a - b the whole square. இங்கே பாருங்கள், a 629, b 458, 458. ஓகேவா? அதனால தான் இதை a இது bன்னு வச்சுக்கிட்டோம். கீழேயும் பாருங்களேன், அதே நம்பர் தான் இருக்குது. அப்போ இதை ஏன்னு வச்சுக்கலாம், இது பின்னு வச்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, 679க்கு ஏன்னு போட்டிருக்கேன், 458க்கு பின்னு போட்டிருக்கேன். அப்போ a + b ஸ்கொயர்டு, a - b ஸ்கொயர்டு, a × b அப்படிங்கிறது மெத்தட் எனக்கு கிடைக்கும். இப்போது இதை நான் எப்படி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்து முக்கியமாக இந்த 2 ஃபார்முலாவும் தெரியணும். நான் இதுக்கு முன்னால் போன கொஸ்டினில் ஒரு 4 ஃபார்முலா தொடர்ந்து எழுதினேன். அதில் இந்த 2 ஃபார்முலாவும் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா கமெண்ட் பண்ணுங்கள், நான் இதை ஒரு ஷார்ட்ஸாக போடுறேன். ஓகேவா? இப்போது a + b the whole square equal to a square plus 2ab plus b square. a minus the whole square equal to a square minus 2ab plus b square. ஓகேவா? இப்போ இதை இந்த இதில் போட போகிறேன், அவ்வளோதான். ஆனால் மைனஸை உள்ளே இருக்கணும், அவ்வளோதானே. a square plus 2ab plus b square minus into a square minus 2ab plus b square by a cross b. ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? இதில் கண்டிப்பாக ப்ராக்கெட் படம் வந்துடக்கூடாது, ஏன்னா மைனஸ் சிம்பிள் இருக்குது. இப்போது ஆல்ரெடி எனக்கு இந்த சம்மு தெரியும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக மைனஸை மட்டும் உள்ளே பெருக்கிடுங்க. இப்போ பேசிக்காக வரவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய டைமு, ஏன்னா மைனஸ் உள்ளே கொண்டு பெருக்கணும். a square plus 2ab plus b square minus a square மைனஸ் வந்து எப்படி ஆகும், ப்ளஸ் வருமா, ப்ளஸ் 2ab plus b square by a × b. ஓகேவா? இப்போ இதெல்லாம் கிளாஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போமா. இதெல்லாம் கட் பண்ணி விட முடியுமோ கட் பண்ணிடலாம். சரி, இது வந்து மைனஸ் வந்துடும், மாற்றாமல் விட்டு வந்துருக்கேன். ஏன்னா அங்கே ப்ளஸ் இருக்குது, உள்ளே கொண்டு மைனஸ் இருக்கும்போது மைனஸ் வந்துடும். ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு. ஓகேவா? இப்போ மிச்சம் என்ன இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2ab இருக்குது. அப்போ 4ab by a × b. அப்போ இதில் ab கேன்சல் பண்ண என்ன வரும், 4 வரும். அப்போ இதுதான் என்னது ஆன்சர். இதில் எதுவும் புரியாமல் இருக்கா? ஒன்றும் இல்லை. இவங்க இந்த ஃபார்முலாவை கேட்குறதுக்கு பதிலாக அதில் ஒரு நம்பரை கொடுத்துருக்காங்க, நம்பரை கொடுத்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை ஃபார்முலாவை மாற்றி நம்ம ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் வந்து கொண்டு வரோம். ஆன்சர் 4. ஓகேவா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம பாருங்கள். பின்வருவற்றில் எது உண்மை அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு விகிதமுறு எண்ணும் மெய்யெண்கள். ஆமாம், விகிதமுறு எண்கள் வந்து ஒரு மெய்யெண்கள் தான். அடுத்து ஒவ்வொரு முழுக்களும் விகிதமுறு எண். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மெய்யெண்ணும் விகிதமுறா எண் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்னென்னா,
ஒவ்வொரு மெய் எண்ணும் விகிதமுறா எண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் விகிதமுறு எண்ணாகவும் இருக்கலாம், இல்லை விகிதமுறக்கூடியதாகவும் இருக்கலாம், விகிதமுறா எண்ணாகவும் இருக்கலாம். ஓகேவா? அப்போ இது மட்டும்தான் தப்பு. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? டெஃபினிஷன் இது வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு டெஃபினிஷன். ஸோ இந்த ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷனு இதை மாதிரிக்கு தனிவட்டி, ஹெச்சிசிஎஃப், எல்சிஎம்மு இதை மாதிரி இதுக்கு வந்து டெஃபினிஷனும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். ஓகேவா? இதை மாதிரி கூற்றில் கொடுத்து நமக்கு சரியா அப்படிங்கிறத கேட்பாங்க. ஓகேவா? ஆப்ஷன் டி. இதில் 3 மட்டும் தான் தப்பு. ஒவ்வொரு இயல் எண்ணும் ஒரு முழு எண் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இயல் எண்ணுன்னா என்னென்னு தெரியுமில்ல? இயல் எண்களுங்கிறது 1ல் ஆரம்பிக்கிறது, முழு எண் அப்படிங்கிறது 0லேருந்து ஆரம்பிக்கக்கூடியது. ஓகேவா? அப்போது ஒவ்வொரு முழுக்களும் விகிதமுறு எண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு முழுக்களும் விகிதமுறு எண் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். மென்சுரேஷனில் ஃபார்முலா எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நம்ம இந்த கொஸ்டின் மூலயமா நம்ம வந்து பார்த்துக்கலாம். என்ன அப்படின்னா, இங்கே கேட்டிருக்கிறது என்னென்னா, உருளையின் கனளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. படித்தவங்க கரெக்டாக போட்டுடலாம். பை ஆர் ஸ்கொயர் கை ஹெச். ஓகேவா? இதே மாதிரி கூம்பின் கனளவும் கேட்கலாம். ஸோ கொஞ்சம் ஃபார்முலாவை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபார்முலாவையே சம்ம வந்து கேட்டுருக்காங்க. இது வந்து 2021 கொஸ்டின். சப்போஸ் வர்ற எக்ஸாம்லேயும் கேட்டால் நல்லது தான். ஸோ ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் சம். இந்த சம்மை ரீட் பண்ணுங்கள். தனிவட்டியின் கீழ் 60 ஆண்டுகளில் ₹1 ₹9 மாறுகிறதுன்னு பார்த்ததும் நம்ம பசங்க என்ன பண்ணிடணும், மார்க் பண்ணிடணும். இந்த மாறுகிறது அப்படின்னால அது என்னது, டோட்டல். என்னதெல்லாம் இருக்கும் இதில்? இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும் வித்து ப்ராஃபிட், அசலும் இருக்கும். அப்படி தானே? ஆண்டு வட்டி வீதம் பெர்சன்டேஜ் வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஓகேவா? அதாவது 60 ஆண்டுகளில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 60 ஆண்டுகளில் ₹1 அப்படிங்கிறது மாறுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே வந்து ₹1 அப்படிங்கிறது தானே பிங்கிறது ₹1. அப்போது எஸ்ஐ வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? அமௌண்ட்டில் இருந்து ₹9 1 கழிக்கணும். அப்போ ₹8. புரியுதா? எப்படின்னு? ₹9 -1 எதுக்கு? ஏன்னா இது அமௌண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதனால் அமௌண்ட்டுங்கிறது 9. அப்போ எனக்கு எஸ்ஐ வேணும்னா அதை இது அசல்லேருந்து கழிக்கணும். ஓகேயா? அசலை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடச்சிரும்? எஸ்ஐ வந்து கிடச்சிரும். இப்போ டேரெக்டாக போட்டுடலாமா? P/100 ஃபார்முலாவில் போட்டுடலாமா? P வந்து எவ்வளவு? 1 இன்ட்டு R வந்து எவ்வளவு? அது கண்டுபிடிக்கணும். N வந்து எத்தனை நாள் கொடுத்துருக்காங்க? 60. R வந்து தெரியாது. பை 100 ஈக்குவல் டு 8. ஓகேவா? இதை கேன்சல் பண்ணி போடுமா? 0க்கு 0 கேன்சல். 2 6 3 6 ஈக்குவல் டு 40. என்னஞ்சா 40 கேன்சல் பண்ணால் 1 3 3 மிச்சம் 1, 3 9 மிச்சம் 1. எத்தனை அளவுக்கும்? 3 அளவுக்கும். அப்போ 3. இப்போ எவ்வளவு? 13. 1/3%. எத்தனை இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குது. ஓகேவா? இதில் எதுவும் டவுட் இருக்கா? ரொம்ப ஈஸியான பேசிக் சம் தான் கேட்டு வந்திருக்காங்க. இது லா சம்ங்கிறதுனால அந்தளவுக்கு கேட்டிருக்காங்க. இது குரூப் 2 2A இந்த அளவுக்கு கேட்டாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 3 எண்களின் ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. 10 15 24 எனில் அதன் கூட்டுத்தொகை வந்து 196ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னோட சிறிய எண்ணை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம்னா கொடுத்துருக்க நம்பரோட எக்ஸ் சேர்த்துருவோம். அப்போ 10x இங்கே வந்து கூட்டுத்தொகைன்னு சொல்லியிருக்கிறதுனால நான் ப்ளஸ் போட்டுக்கிட்டேன். 15x ப்ளஸ் 24x ஈக்குவல் டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 196. ஓகேவா? 196 கொடுத்துட்டாங்க. இப்போது
இப்போ இந்த 3ஐயும் கூட்டின தொகை தான் 196ன்னு அவங்களே எதில் கொடுத்தாங்க, சம்மில் கொடுத்துட்டாங்க. அப்போ இதை கூட்டி போட்டுடலாமா? 10 15 25 ப்ளஸ் 24 எவ்வளவு? 49. 49 எக்ஸ் ஈக்குவல் டு 196னா எக்ஸ் வந்து எவ்வளவு? 4ஆல் வகுத்தோம்னா 36க்கு 6 மிச்சம் 3 4 16 16 3 19. அப்போ 196. புரியுதா எப்படி வகுத்துன்னு? 190 4ஆல் பெருக்கிறீங்க அவ்வளோதான். அப்போ 1 49 49 4 49 196 வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து எவ்வளவு? 4. அப்போ இதில் போட்டோன்னா எவ்வளோ வரும்? இப்போ இதில் அப்படி சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். அப்போ 10 எக்ஸுக்கு எவ்வளவு? 4. அப்போ 40. அடுத்து 15னா 15 4 எவ்வளவு? 60. 24 எக்ஸு. அப்போ 24 இன்ட்டு எக்ஸு. 24 இன்ட்டு 4 4 16க்கு 6 மிச்சம் 1 2 8 1 96. உங்கள் கணக்கு என்ன கேட்டிருக்காங்க? சிறிய எண்ணுன்னு கேட்டிருக்காங்க. சிறிய எண்ணு அப்போ எவ்வளவு? 40. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். பெரிய எண்ணு கேட்டால் எவ்வளவு? 96. ஓகேவா? இதில் எதுவும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஃபைண்ட் த எல்சிஎம்க்கு வந்து கேட்டிருக்காங்க. நம்ம வந்து இதுக்கு முன்னால் பார்த்தது வந்து ஹெச்சிசிஎஃப். அதுக்கு வந்து என்ன பண்ணோம்? ஹெச்சிசிஎஃப்பை மேலே போட்டு பை எல்சிஎம் எடுத்தோம். இங்கே வந்து அவங்க கேட்டிருக்கிறது வந்து என்னது? எல்சிஎம். அப்போது எல்சிஎம்மை மேலே இருக்க நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும், கீழே இருக்க நம்பருக்கு ஹெச்சிசிஎஃப் எடுக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு மேலே இருக்க நம்பர் என்னெல்லாம் இருக்குது? 2 3 4 9. இதை 2ஆல் ஃபஸ்ட்டு இது பண்ணுவோம். 1 2 2 4. அப்போ 3 9 இருக்குது. அடுத்து 3 3 3 9. அப்போ இது ஒரு 2 இது ஒரு 3 இருக்குது. இது ஒவ்வொரு வாட்டி வரும். 2 6 நிறைய 3 18. 18 2 18 2 எவ்வளவு? 18 இன்ட்டு 2 36. ஹெச்சிசிஎஃப் பாருங்கள் கீழே இதில் வச்சே பாருங்கள், சும்மா போடணும் அவசியம் இல்லை. 3 5 7 13 இருக்குது. இதில் ஏதாவது காமன் ஃபேக்டர் இருக்கா? காமனாக டிவைட் ஆகிற மாதிரி ஒரு நம்பரில் ஏதாவது காமனாக டிவைட் ஆகிற மாதிரி இருக்கா? 3ஆல் டிவைட் பண்ணால் 5 போகாது, 7 போகாது. அப்போ என்ன சொன்னோம்? காமன் ஃபேக்டரு காமன் வகுத்தி வந்து இல்லை அப்படின்னா ஹெச்சிசிஎஃப் வந்து என்ன? ஈக்குவல் டு 1. அப்போ பை 1. ஓகேவா? அப்போ ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் டி. சிம்பிள் தான். அந்த ஒரு ஃபார்முலா மட்டும்தான். என்ன ஃபார்முலா? ஹெச்சிசிஎஃப் கேட்டால் ஹெச்சிசிஎஃப் பை எல்சிஎம், எல்சிஎம் கேட்டால் எல்சிஎம் பை ஹெச்சிசிஎஃப். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் ரீட் பண்ணுங்கள். 510 ரூபா ஆனது ஏபிசிக்கு பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. இதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஏ என்பவர் வந்து பி பெறும் தொகையில் வந்து 2 3 2/3 வந்து பெறுகிறாராம். அப்போ 510 3ஆக பிரிக்கிறாங்க, ஏபிசின்னு 3ஆக பிரிக்கிறாங்க. பிரித்து கொடுக்கணும். இதில் ஏ வந்து எவ்வளோ பெறாரு? பியில் 2/3 அப்படிங்கிற பங்கையும், பிங்கிறவர் சியில் 1/4 அப்படிங்கிற பங்கையும் அளவு வந்து தொகையும் பெறுறாரு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, ஏ ஈக்குவல் டு 2b/3, பி ஈக்குவல் டு 1c/4. இது ஏன் இப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா, ஏபி எடுக்கிறதுக்கு நமக்கு இது கொஞ்சம் லேஸாக இருக்கும். இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணும்ல, அது மாதிரி 3 இந்த சைடு பெருக்கும்போது 4 இந்த சைடு பெருக்கணும். அப்போ 3a ஈக்குவல் டு 2p வருமா? 4b ஈக்குவல் டு 1c வருமா? இப்போ நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனல் வந்து என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏக்கு ஈக்குவல்ட்டில் என்ன இருக்கோ, மொதல் நம்பர் என்ன இருக்கோ அதுதான். அப்போ ஏ ஈக்குவல் டு 2, அடுத்த நம்பர் வந்து பிக்கு, பி ஈக்குவல் டு 3. அதே மாதிரி இந்த சைடில் பி ஈக்குவல் டு 1, சி ஈக்குவல் டு 4. இப்படி 2 டேர்ம் நம்ம எடுத்தாச்சு. இதை பார்த்தது எதுவும் ஞாபகம் வருதா? ஏபிசி வந்து கண்டுபிடிப்போம்லா, அதே மாதிரி தான். இப்போ ஃபஸ்ட்டு ஏபிசி என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஏபிசி
ஃபஸ்ட் டேர்மில் வந்து என்ன இருக்குது, 3 பேருக்கும் பிரித்து கொடுக்குறதுக்காண்டி ஏபிசி எடுக்கிறோம். A 2 3, B வந்து 1 4. ஓகேவா? இந்த மெத்தட் ஞாபகம் இருக்குல்ல, 3க்கு 3 போடணும், இந்த சைடு 1க்கு 1 போடணும். பை பெருக்கிடலாமா இதை? 1 2 2, 1 3 3, 1 4 12. இப்போ ஏபிசி நமக்கு கிடச்சிருச்சு. இந்த 3ஐயும் கூட்டின வேல்யூ தான், அதாவது இந்த 3க்கும் தான் நம்ம வந்து என்ன பிரித்து கொடுக்கணும், 510. 2 3 12, இந்த 3ஐயும் என்ன பண்ணலாம், ப்ளஸ் பண்ணிடலாமா? ப்ளஸ் பண்ண என்ன வரும், 2 + 3 5, 5 + 12, அப்போ 17 வருமா? அப்போ அந்த 17 தான் மொத்தம் எவ்வளவு, 17 தான் 510. அப்படின்னா 2க்கு எவ்வளவு, 3க்கு எவ்வளவு, 12க்கு எவ்வளவு அப்படிங்கிறத பார்க்கணும். பாக்ஸ் மெத்தடில் பார்த்துடலாமா? ஒரு 17 இப்போ 7ஆவது வாய்ப்பாடில் போட்டோம் அப்படின்னா இங்கே 1 முடியுது. அப்போ 1னா 3 தான். கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2க்கு 60, 3 9 90, 12 எவ்வளவு, 36 360. அப்போது 510 எப்படி பிரிக்க போகிறோம், 2க்கு 60, 3க்கு 90, 12க்கு 360 ரூபா அப்படின்னு பிரிக்க போகிறோம். இப்போ இந்த 3ஐயும் கூட்டினீங்கன்னா 510 ரூபா வரும். ஓகேவா? அவங்க கேட்டால் கிடச்சிருச்சா? அப்போ ஆன்சர் வந்து எவ்வளவு, 60 90 360. ஓகேவா? இதை இன்னும் சுருக்க முடிஞ்சால் சுருக்கலாம். நமக்கு ஆப்ஷனில் வந்து 60 90 36ன்னு இருக்குது, சரி 360ன்னு இருக்குது. அதனால் 360. ஓகேவா? இதோட 12 சம்மு முடியுது. இது வந்து லாக்கு எழுதின எக்ஸாமுக்குள்ளே பேப்பருங்கிறதுனால வெறும் 12 சம் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து 25 கொஸ்டின் இருக்குது. ஸோ அந்த 25 கொஸ்டினையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.